எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குறவர்களும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இன்னொரு விசை 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவர்களுமாய் இருக்கிற லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளிலே இவர்கள் இப்பொழுது துதித்து பாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியான ஒரு இடத்துல சிறைச்சாலையில இருந்து அவருடைய ஆராதனை இப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய திறந்த வாசலை கொடுக்குது. அப்படின்னா ஏற்கனவே ஊழியத்திற்கு இருந்ததை விட இப்ப திருப்பி வெளியில வர்றாங்க. வெளியில வந்த உடனே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது வேதம் சொல்லுகிறது லீதியாள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாடும்போது கூட நிறைய பேர் பாடுவோம், லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர். ஆனா இந்த லீதியாளுடைய இருதயத்தை மட்டும் அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த லீதியாளை மட்டும் ஏன் ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னா, வேதம் சொல்லுகிறது இவள் ரத்தாம்பரம் விற்கிறவளும். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரின்னு வச்சுக்கோங்களேன். அவளுடைய வீட்டிலே இருக்கிற அந்த ரத்தாம்பரம் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் தான் அந்த ரத்தாம்பரம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். முதலாவதாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆராதனை செய்து துதியினுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற முதல் வெற்றி என்னன்னா, இருதயங்களை கர்த்தர் திறக்க போகிறார். நிறைய கடினமான இருதயங்கள் திறக்க போகிறது. உங்களுக்கு விரோதமாய் தயவு பாராட்டாத, உங்களுக்கு விரோதமாய் கடினமாய் இருக்கிற அநேக இருதயங்களை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அந்த இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கடினமான இருதயம் திறக்கப்படும். அவர்கள் அந்த இருதயத்தை கர்த்தர் திறக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்ன காரியத்திற்காக போனீர்களோ, எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியம் அவர்களால் நடக்க போகிறது. அந்த கடினமான இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். அந்த வீம்புள்ள அந்த இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களுக்கு செய்யவே கூடாது என்று நினைத்த அந்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். லீதியாளுடைய இருதயத்தை திறந்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆனால் எப்படிப்பட்ட கடினமான இருதயமும் உங்களுக்காக திறக்கும். அந்த பிள்ளையினுடைய இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது திறப்பாராக. அந்த கடினமான கணவனாருடைய இருதயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறப்பதாக. அந்த மனைவியினுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இருதயங்களை திறப்பேன், இருதயங்களை திறப்பேன். அப்போ துதியினுடைய அபிஷேகம், இந்த வர்ஷிப்பினுடைய தாக்கம் என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ரத்தாம்பரம் விற்று கொண்டிருந்த அந்த லீதியாளுடைய இருதயம் அப்படியே திறக்கிறது. ஏன்னா அவங்களுடைய இருதயம் அவ்வளவு சீக்கிரமா திறக்காது. அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் அதிகமா இருக்குது, அவங்க கையில பணம் அதிகமா இருக்குது, இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்ப அந்த இருதயம் ஏன் அவங்களுக்கு திறக்கணும்? தேவையே இல்ல. நம்ம தேவை நிறைய இருக்கும்போது நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாத போது அந்த இருதயம் டிஃபால்ட்டா என்ன ஆயிரும்னா ரொம்ப கடினமாகும். ஆனா இப்போ தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அங்க இருக்கிற முக்கியமான ஒருத்தருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இப்போ இந்த இருதயம் திறக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 15வது வசனத்தை 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவளும் அவள் வீட்டாரும் ஆமென் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து
தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமே. ஃபர்ஸ்ட் அவளுடைய இருதயம் திறந்துருச்சு. இருதயம் திறந்த உடனே அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த ஃபேமிலியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மனசு இருந்துச்சுன்னா நீங்க எங்களை வழி நடத்துறீங்கல்ல, எங்களுடைய வீடு என்னவா இருக்குன்னா எங்க வீடு திறந்து இருக்குது, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரலாம், விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். விலையேற பெற்றவருடைய விலையேற பெற்ற நிறைய பொக்கிஷங்கள் உள்ள ஒரு வீடு தேவனுடைய ஊழியர்களுக்காக அன்றைக்கு திறந்தது. அதனால் தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் இருதயங்களை திறக்கிற கர்த்தர். இன்றைக்கு இந்த 69வது நாள் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, யாருக்கும் திறக்காத இருதயங்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. பலர் உங்களிடத்துல வந்து சொல்லலாம், ஐயோ அந்த மனுஷனுடைய மனசு அவ்வளவு இறங்கவே இறங்காது, யாருக்காகவும் அந்த மனுஷன் இறங்கவே மாட்டான், ரொம்ப கடினமான மனுஷன், ரொம்ப கடினமான நபர், அந்த நபருடைய இருதயம் திறக்கிறது ரொம்ப கடினம், அது உனக்கு நடக்காது, நீ ட்ரை பண்ணாத, அந்த மனுஷனிடத்துல போய் நீ வெறுமையாய் திரும்பி வருவாய். ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது நீ துதிக்க 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 உன்னுடைய துதியின் அபிஷேகம் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல, ரத்தாம்பரம் விற்று கொண்டிருந்த அந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல கர்த்தர் மிக முக்கியமான சிலருடைய இருதயத்தை கர்த்தர் இதோ உங்களுக்காய் திறக்கிறார். கோடீஸ்வரியான சிலருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். உங்களுடைய தலை நிமிர பண்ணுவதற்கு சில அதிகாருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். நல்ல ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரதர், இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இறங்க போகிறார். உங்களுடைய கணவனாருடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. ஆமென். உங்களுக்காக பொக்கிஷங்கள் நிறைந்த வீடுகள் இப்பொழுது திறக்கிறது. இதை விசுவாசிக்கிறவங்க ஆமென் 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 ஆமென். இயேசுவே, இப்பொழுது அந்த அற்புதம் நடப்பதாக, என் பிள்ளைக்காக ரத்தாம்பரம் இருக்கிற அந்த வீடு இப்பொழுது திறப்பதாக, அப்படி திறப்பதாக. ஆண்டவரே, புதிய வருஷம் இதுவரைக்கும் திறக்காத ஒரு வீடு, இதுவரைக்கும் திறக்காத, யாருக்குமே திறக்காத ஒரு வீடு, திறக்காத ஒரு மனுஷனுடைய இருதயம் என் பிள்ளைக்காக திறக்கணும். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் அமையும்னு நான் நினைக்கல, இந்த மாதிரி ஒரு வெற்றியை கத்த தருவார்னு நினைக்கல. எங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. ரொம்ப வசதி படைத்தவர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் தங்களுடைய வீட்டை திறந்து எங்க வீட்டுல ஸ்டே பண்ணுங்கன்னு நம்புறது அப்படின்றது சாதாரணமானதே இல்லை. அதுவும் லீதியாள் இதுவரைக்கும் யாருக்குமே திறக்கல அவளுடைய வீடை. யாரும் வீட்டுல தங்குங்கன்னு சொல்றதில்லை. ஏன்னா அவங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் என்ன இருக்குன்னா காஸ்ட்லியான பொருள் இருக்கு, ரத்தாம்பரம் இருக்குது. அந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் ரத்தாம்பரம் இருக்கும். ஆனா அந்த வீடு இப்ப யாருக்காக திறக்குது அப்படின்னா, தேவனுடைய ஊழியர்களை பார்த்த உடனே எப்படி சொன்னாங்கன்னா வருந்தி, எப்படி அழைச்சாங்களாமா? சத்தமா சொல்லுங்க, வருந்தி. இல்ல யாருக்கும் எங்க வீடு திறந்துச்சு இல்ல, ஆனா உங்களை நாங்க ரொம்ப நம்புறோம். ஆண்டவர் உங்க மூலமா என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. எங்க வீட்டுல தங்க முடியுமா? எங்க வீட்டுல அந்த வீட்டுக்குள்ள நுழையிறது எத்தனையோ பேர் ஆசைப்படலாம், அந்த காம்பவுண்டுக்குள்ள போறதுக்கு எத்தனையோ பேர் ஆசைப்படலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் துதித்து பாடினவங்களுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது. அந்த கடினமான இடத்துல, அந்த சூழ்நிலை சரியில்லாத இடத்துல, ஊழியத்திற்கு தடை விதிக்கப்பட்ட அந்த இடத்துல, அடிச்ச அந்த இடத்துல, காவல் பண்ணப்பட்ட அந்த ஏரியாவில், அவர்களை துன்புறுத்தின அந்த ஏரியாவில் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு என் தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறக்குமானால், நீங்கள் அவமானப்பட்ட அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடு திறக்கும். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு வாசனை திறப்பார். நான் விசுவாசிக்கிறேன். எந்த இடத்துல நீங்கள் சிறைச்சாலையின் அனுபவத்துல போனீங்களோ, எந்த இடத்துல அவமானத்துல போனீங்களோ, எந்த இடத்துல உங்களை தூர தூக்கி எரிஞ்சாங்களோ, அதே இடத்துல நீதியாளுடைய ஹல்லேலூயா இருதயத்தை திறந்த கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தீர்க்க தரிசனம், இது அப்படியே நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக துதியினால் அவர்கள் துதித்து பாடி அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்போது அவர்களுக்கு திறக்கிற முதல் திறக்கிறது கர்த்தர் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அந்த இருதயத்தை திறந்த உடனே அவங்களுக்கு ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஞான ஸ்நானம் முடிஞ்ச உடனே அவங்க ஊழியக்காரங்களை வருந்தி என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, எங்க வீட்டுல தங்குவீங்களா? எங்க வீட்டுல தங்குவீங்களா? ரத்தாம்பரம் இருக்கிற வீடு தேவனுடைய ஊழியர்களுக்காய், ஆராதனை வீரர்களுக்கு,
வர்ஷிப் பண்ணுகிறவர்களுக்கு, ஆராதனை வீரர்களுக்கு திறந்தது. ஹல்லேலூயா. நீங்க இனி ஆராதிக்க ஆரம்பிப்பீங்க. இனி உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆராதனை அபிஷேகம் நிரம்பி இருக்கும். உங்க வாயை திறந்தா துதியினுடைய சத்தம் காணப்படும். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய மனிதனுடைய இருதயங்கள் உங்களுக்காக திறக்கப்படும். கர்த்தர் இதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் திறப்பார். உங்க லெவலையே கர்த்தர் அடுத்த சூழ்நிலைக்கு, அடுத்த படிக்கு நீங்க பாப்பீங்க. நீங்க விசுவாசிங்க. ஆமா, நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா அது நடக்கும். நீங்க இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு அது நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக அங்க ஒண்ணு நடக்குது. 16ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 16 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவு திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். கவனிங்க, இந்த இடத்துல இரண்டாவது ரொம்ப அழகா இருக்குது. சடுதியிலே அவங்க துதிச்சு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சடுதியிலே ஒண்ணு திறக்குது. அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவு திறந்ததுன்னு சொல்லல. அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்குது. கதவுகள் எல்லாம் திறந்தது. கதவுகள் எல்லாம் திறந்தது அப்படின்னா, சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கதவெல்லாம் இருக்காது, ஒரு பூட்டு, ஒரு கதவெல்லாம் இருக்காது. சிறைச்சாலையை பொறுத்தளவுல 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்கு, 4ஆம் அடுக்கு, மெயின் கேட்டு, அடுத்த கேட்டு, சென்டர் கேட்டு, நம்பர் 2, நம்பர் 3, கடைசியில தான் யாரை வச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த சிறைச்சாலை கைதிகளை ரொம்ப தள்ளி அவங்க சிறைச்சாலையிலிருந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு அந்த சிறைச்சாலையை விட்டு அவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா, ஒன்னாவது கதவுக்கு தப்பிச்சிடலாம், 2வது கதவுக்கு தப்பிச்சிடலாம். ஆனா மெயின் கேட்டுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. இப்படி இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் சிறைச்சாலையிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு கேட் வழி எப்பவுமே சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு ஓடின கைதிகளை குறித்து நீங்க அவங்களுடைய காரியங்களை நீங்க வாசிக்கும் போது நீங்க பாப்பீங்கன்னா, யாருமே கதவு பக்கத்துக்கே போக மாட்டாங்க. ஒண்ணு இருக்கிற இடத்துல இருந்து அண்டர் கிரவுண்ட்ல குழி தோண்டி போவாங்க, இல்லைன்னா மேல கூரையை பிரிச்சு போவாங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப நடக்குமே தவிர கேட்டா வர மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க். எல்லாம் நிறைய கதவுகளை தாண்டி வரணும். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, ஒரே ஆராதனை, ஒரே துதி, மொத்த கதவுகள் எல்லாம் 1ஆம் கதவிலிருந்து மெயின் டோர் வரைக்கும் இருக்கிற அத்தனை கதவுகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறந்தது. நான் இந்த எழுத்தின் பிரகாரமாகவே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒன்னொன்னா இல்ல, ஒரு கதவு அல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் அநேக கதவுகள் திறக்க போகிறது. நீங்கள் வாழ்ந்திருப்பதற்கு அநேக கதவுகள் திறக்கப்படுகிறது. எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சா போதும்னு நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல கிடைக்காதா, இந்த இடத்துல எனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன நான் பண்ணணும்? ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, உனக்காக நான் அநேகம் கதவுகளை நம்புறவங்க. ஆமேன். பிரம்மாண்டமான கதவுகள். ஒரே நேரத்தில் எல்லா கதவும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு கதவு அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், அனைத்து கதவுகளையும் கர்த்தர் திறக்க போகிறார். எல்லா கதவுகளையும் திறக்க போகிறார். பல நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற கதவுகள், பல வருடங்களாய் பூட்டி வைத்திருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தினால நீங்க ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அறியாத கதவுகள் எனக்கு திறக்கப்படுவதாக, பிரம்மாண்டமான கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசுப்பா, இயேசுப்பா, உங்க வார்த்தை உண்மை, உங்க வார்த்தை உண்மை. அந்த வார்த்தையை நாங்க நம்புறோம். இப்போ அநேக நாட்களாக பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத பிள்ளைகள், தடைப்பட்ட அந்த காரியங்கள், ஆண்டவரே ஒரு இடத்திலிருந்து வந்தாலே அதிசயம் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க, வருஷத்துக்கு 1, 6 மாசத்துக்கு 1 இப்படிதான் திறக்குது அப்படின்னு நினைக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரே ஒரு துதியினால் மொத்த கதவும் திறந்தது போல அனைத்து கதவுகளும் திறப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது.
கதவுகளெல்லாம் திற உண்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு கதவை திறக்கிறாரு. எப்படி திறக்கிறாருன்னா, லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஆமென். அந்த லீதியாளுடைய இருதயம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது ரத்தாம்பரம் விற்கிறவருடைய வீடு. அந்த இருதயம் திறந்த உடனே ஊழியத்திற்காக அவங்க வீடும் திறக்கப்படுகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக சிறைச்சாலையில் அவங்க ஆராதிச்சுட்டே இருக்கும்போது மொத்த கதவும் ஒரே நேரத்தில் அவர்களுக்காய் சின்ன கதவுல இருந்து பெரிய கதவு வரைக்கும் கர்த்தர் திறந்தார். அது அப்படியே நடக்க போகிறது. கைகளை அசைத்தோரு ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இவருடைய துதியினுடைய வல்லமையை பாருங்க, வாசிக்கலாம். ஆமென். 16ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? 6வது அதிகாரம், ஆமென், 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்த போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர்களோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அடுத்த வசனம், அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்று நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவிற்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவிலே கப்பல் ஏறி சமோத்தியக்கே தீவுக்கு மறுநாளிலே நெயப்போலி பட்டணத்திற்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் இதுவரைக்கும் கதவுகளை இப்ப திறந்துட்டே இருக்கிறார். ஆனா இப்போ அவங்க மனசுல ஒரு பிளான் இருக்குது. அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அந்த டைரக்ஷனை வந்து திருப்பி விடுறாரு. இல்ல, இங்க போக வேண்டாம், இங்க போறது ஆண்டவருடைய நடத்துதல்ல, பரிசுத்த ஆவியானவரே அதை தடை பண்றாரு. இது இந்த ஊழியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சில இடத்திற்கு வந்து நமக்கு நல்லதா தெரிஞ்சாலும் நமக்கு பிரியமானதா தெரிஞ்சாலும் அந்த இடத்திற்கு போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே தடுத்தாராம். சில நேரத்துல நம்ம நிறைய பேர் அப்படி நினைப்போம். அப்படி என்ன நினைப்போம்னா, இதுவும் ஆண்டவர் நல்லதா மாத்தி தர வேண்டியதானே, நான் இதை சூஸ் பண்றேன், இது கெட்டதா இருந்தா கூட கர்த்தரால் நல்லதா மாத்த முடியுமே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். இல்ல, சில இடத்த ஆண்டவரே நமக்கு தடுப்பார், சில இடத்த ஆண்டவரே நமக்கு போக விட வேண்டாம்னு சொல்லுவார், சில இடத்தினுடைய டைரக்ஷனை ஆண்டவரே திருப்பி விடுவார். அது கர்த்தருடைய நடத்துதலிலே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் வந்து இவங்க நினைத்த இடத்திற்கு போகாம இன்னொரு இடத்திற்கு ஆண்டவர் திருப்பி விடுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணாருன்னா, மூணாவது அங்க ஒரு கதவு திறக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்திற்கு வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு மக்கதோனியா நாட்டிற்கு புறப்பட்டு போனேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக விலையேற பெற்றவருடைய வீடு ஒன்று அவருக்காக திறந்தது. நம்பர் 2, 2 பிரம்மாண்டமான கதவு ஒன்று அவர்களுக்காக திறந்தது. மூன்றாவதாக இந்த இடத்திலே ஊழியம் செய்யும்படி, கர்த்தருடைய பெரிய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், துரோவா பட்டணத்திற்கு வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ரட்சிப்பதற்காக, மனிதனுடைய
மனதுகளை மாற்றுவதற்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, ஆண்டவருடைய வல்லமையான நாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 69வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் மூலமாய் ஒரு சுவிசேஷ கதவு திறக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுவிசேஷ கதவை திறக்க போகிறார். உங்க வீட்டை கர்த்தர் அதற்காக ஆயத்தப்படுத்த போகிறார். உங்க வேலை ஸ்தலத்தை ஆண்டவர் அதற்காக ஆயத்தப்படுத்த போறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நிறைய பேருடைய கம்பெனியில பிரேயர் நடக்கும், நிறைய பேருடைய வீடுகளில் ஜெபம் நடக்கும். நீங்க நிறைய பேர் போய் தெருக்களில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவீர்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் ஒரு துறவு திறக்க போகிறது. ஒரு கதவு உங்களுக்காய் திறக்க போகிறது. ஆண்டவர் அதை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க ஆமே, நீங்க ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க வீட்டை தேடி நிறைய பேர் வருவார்கள். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். உங்களுடைய வீடு ஒரு கலங்கரை விளக்காய் மாறும். உங்க ஆபீஸ் ஒரு கலங்கரை விளக்கா மாறும். உங்க வீட்டுக்கு வந்து நிறைய பேர் பிரிந்த குடும்பம் ஒன்னாயி திரும்ப போவாங்க. வியாதியோடு வர்றவங்க உங்க வீட்டுக்கு வந்து சுகம் பெற்று திரும்பி போவாங்க. மன பிரச்சனையில இருக்கிறவர்கள் உங்க வீட்டுக்கு வந்து ஆறுதல் அடைவார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு கதவு, சுவிசேஷ கதவை கர்த்தர் திறக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! சுவிசேஷ கதவை கர்த்தர் திறக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் கதவை திறந்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்றாரு. இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல நீங்க கீழ வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மேல மாடியில 3வது மாடியில ஒரு வாலிபன் அந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா அந்த வாலிபன் வந்து செய்தியை கேட்டு இருக்கும் போது தூங்கி மாடியிலிருந்து கீழே விழுந்து என்ன பண்றான்னா, அவன் செத்து போயிடறான், அப்படியே இறந்து போயிடறான். இறந்து போன உடனே வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கத்தை நிறுத்திட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து அந்த மனுஷன் அந்த பையனுக்கு உயிர் கொடுக்கிறாரு. அவனுடைய சரீரம் இப்ப உயிரோட எழும்புது. செத்து போன ஒருத்தனை உயிரோட எழுப்பி திரும்ப கொண்டு போய் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த பிரசங்கம் இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ போகும்போதே நமக்கு உற்சாகமா இருக்குது. இந்த பிரசங்கம் நடக்கும் போதே ஒருத்தர் அவ்வளவுதான் கால் முடியாத ஒருத்தர் அப்படியே கொண்டு வந்த வீல் சேரை தூக்கிட்டு நிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அடுத்து பண்ற பிரசங்கம் உங்களுக்கு சொல்லாமலே உள்ள போயிடும். அவ்வளவுதான், நீங்க அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள யாருமே நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு சாட்சி உங்களுக்குள்ள பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும். இவருக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? உயிரோடையே எழுப்பி இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசல் அப்படின்னு சொன்னா, யாருமே விசுவாசிக்க பண்ண முடியாததை, நம்பவே முடியாததை ரொம்ப சுலபமா அந்த சுவிசேஷத்தை கொண்டு போற மாதிரி துரோவாவிலே கர்த்தர் ஒரு கதவை தேவனுடைய பிள்ளைக்காய் திறக்கிறார். ஹல்லேலூயா! 3 விதமான கதவு வர்ஷிப்பினால் திறக்க போகிறது. நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்காக லீதியாளுடைய இருதயத்தை திறந்த கர்த்தர் இருதயங்களை கர்த்தர் திறக்க போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக சின்ன கதவிலிருந்து பெரிய கதவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திறக்கிறார். மூன்றாவதாக சுவிசேஷ கதவை எனக்காக திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரை துதிக்க துதிக்க கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது. இந்த ஆமென் 69வது நாள் ஆண்டவர் நமக்கு மிகவும் நல்லவராகவே 2 கரங்களை மேல உயர்த்தி ஆமென் அந்த துதியின் அபிஷேகத்தினால் கதவுகளை கர்த்தர் திறக்க போறார். யோசபாத் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஓ பட்டயத்தை பிடித்திருக்கிற யுத்த வீரர்கள் பின்னுக்கு நில்லுங்கள். ஆமே, பலசாலிகள் பின்னுக்கு நில்லுங்கள், ராணுவ வீரர்கள் பின்னுக்கு நில்லுங்கள். ஆனா முன்பாக துதிக்கிற பாடற்காரர்களை முன்பாக நிறுத்துங்கள். இந்த ஜெயம் பட்டயத்தினால் அல்ல, இந்த ஜெயம் ஈட்டியினால் அல்ல, இந்த ஜெயம் யுத்த வீரர்களால் அல்ல, இந்த ஜெயம் துதியினால், இந்த ஜெயம் ஆராதனையினால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெயம் ஆராதனையினால் தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா! அக்கினி 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 அபிஷேகம் இப்பொழுது 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 துதிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி தடை செய்கிற சகல வல்லமைகளும் மாறுவதாக பலன் உண்டாகட்டும். சரீர பலத்துல பலன் உண்டாகட்டும்.
வீடுகளில் ஒரு துதியின் அபிஷேகம், வாகனங்களில் ஒரு துதி ஆராதனை, வேலை செய்கிற இடத்துல ஒரு துதி ஆராதனை. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது நான் துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். அந்த யூதா எழும்பி முன்பாக புறப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த அத்தனை நல் வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த திருச்சபையில இருக்கிற அதே பிரசன்னம் அவங்களை அப்படியே தொற்றட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, என் பிள்ளைகளுடைய மனசுல எந்தெந்த காரியத்தை குறித்து ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும்பா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.